டிஎன்எஸ்டிசி ரிட்டன் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். முடிச்சு விட்டீங்க போங்க. டிஎன்எஸ்டிசி கேஸுக்கான சீரியல் நம்பர் 70ன்னு ஒதுக்கியிருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. போன டைம்லாம் 153 வந்துச்சு. பட் அதுக்கு பாதியாக 17 வந்ததுக்கே. அப்போ இயர்லியராக கேஸ் வந்துடுமே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இதில் தான் ஒரு விஷயமே இருக்குது. கோர்ட் நம்பர் 5ல் ஹானரபிள் ஜஸ்டிஸ் பட்டு தேவானந்த் என்கொயரி பண்ணக்கூடிய இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 2025 சொல்லி ஃபேண்டா கலரில் ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், தெரியுதா? அது பக்கத்துலேயே பாருங்கள், ப்ராக்கெட்டில் லிஸ்ட்டு 3ன்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும். என்னடா லிஸ்ட்டு 3ன்னு சொல்லிட்டு நம்ம போய் சர்ச் பண்ணி பார்க்கும் போது அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது. லிஸ்ட்டு 1, லிஸ்ட்டு 2, லிஸ்ட்டு 3ன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டாங்க. ஸோ இப்போ L1 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அப்படின்னா லிஸ்ட்டு 1 அப்படின்னு மீனிங்கு. அதில் மட்டுமே 72 கேசஸ் வருது. லிஸ்ட்டு 2ல் பார்த்தீங்கன்னா 226 வழக்குகள் அப்படின்றது வருது. அடேங்கப்பா. அடுத்து தான் லிஸ்ட்டு 3ல் 70 வழக்குகள் வருது. அதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா அது கடைசி வழக்கு, 70வது வழக்கு. ஆக மொத்தம் இந்த நீதிபதி இந்த கோர்ட் நம்பர் 5ல் விசாரிக்கக்கூடிய மொத்த வழக்குகள் அந்த ஒரு நாளில் 368 வழக்குகள் அப்படின்றது விசாரிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம இதை 70ன்னு நம்ம எடுத்துக்கிற முடியாது. ஏன்னா லிஸ்ட்டு 1, லிஸ்ட் 2, லிஸ்ட்டு 3 அப்படின்னு ஆர்டர் வைஸ் வரும்போது இதை நம்ம 368 வழக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிற முடியும். போன ஹியரிங் அப்போயே வாட்ஸ்அப் குரூப்பில் லைவாக பார்த்துருப்பீங்க. 144, 143 அந்த கேஸ்லாம் லெவல் ஒரு 4:45 வரை வந்தது. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக குயிக்காக 153 சொல்லி ஒரு எமர்ஜென்சி ஹியரிங்கை தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் தான் முடிக்க முடியுது பெர் டேக்கு. பட் இப்போலாம் 368வது கேஸாக அதை எடுத்து லாஸ்ட்டாக விசாரிக்கும் போது ரொம்ப அன்றைய தினத்தில் இந்த ஹியரிங்கை வந்து என்கொயரி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது கிரியேட் ஆயிரும். அதனால் அந்தளவு கொண்டு போயிடக்கூடாது. என்னுடைய விஷயம் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, இந்த L3 70th அதாவது 70வது வழக்கு அப்படின்றத மதிய நேரத்தில் ஒரு எமர்ஜென்சி வழக்காக, அதாவது லஞ்ச் ஹவரில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமில் வந்து ஜட்ஜஸ் வந்து எமர்ஜென்சி ஹியரிங் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ இந்த வழக்கை போய் எமர்ஜென்சி ஹியரிங்காக கொண்டு வரலாம் அப்படின்றது என்னுடைய விஷயமாக, என்னுடைய ஒப்பீனியனாக பார்க்கப்படுது இந்த இடத்துல. சரி, இப்படிலாம் சொல்கிறீங்களே, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் கேட்டிங்கன்னா, இப்போ ஆதாரத்தை பாருங்கள். லிஸ்ட்டு 1ல் 72வது வழக்கு முடியுது. லிஸ்ட்டு 2ல் வந்து 1வது வழக்கு ஆரம்பிக்குது. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். லிஸ்ட்டு 2ல் 226 வழக்குகள் முடியுது. லிஸ்ட்டு 3ல் 1வது வழக்கு ஆரம்பிக்குது. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்குறீங்க. அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி, டுமாரோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைமில் எமர்ஜென்சி ஹியரிங்காக கொண்டு வரணும். அண்டு ஒருவேளை எமர்ஜென்சி ஹியரிங் மற்ற கேசஸ் இருக்குது அப்படின்னா, ஏன்னா 1 or 2 கேசஸ் தான் எடுத்து பார்ப்பாங்க லஞ்ச் டைமில் ஜட்ஜஸ் அப்படின்றவங்க. அப்போ அந்த சமயத்தில் கூட முடியலை, ஒருவேளை முடியலை, நம்ம எதிர்பார்க்குற வழக்கை மதிய டைமில் லஞ்ச் டைமில் கொண்டு வர முடியலை அப்படின்னு ஒருவேளை நடந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவினிங் 4:45 அந்த லாங் பெல் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் கூட எமர்ஜென்சி கேஸ்ன்னு சொல்லி இதை வந்து கொண்டு வரலாம். ஆகையால் நான் சொல்ல வருவது என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான். அதிகபட்ச முயற்சி அப்படின்றது ஆஃப்டர்நூன் அந்த லஞ்ச் டைமில் கொண்டு வரலாம். அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக 4:45 டயத்தில் கண்டிப்பாக 100% கொண்டு வந்தே ஆகணும். அதை விட்டால் வேறு வழி இல்லை. டிஎன்எஸ்சி ஜாப்புக்கான மெட்டீரியல்ஸ் வந்து பார்ட் A, பார்ட் B வந்து PDF ஃபார்மேட்டில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுருவோம். வெறும் ₹100 மட்டும்தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக பார்ட் A, பார்ட் B, பார்ட் C உங்களுக்கு வந்து ஒரு புக்காகவே கைடு மாதிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கு வேணும், எனக்கு PDFலாம் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு கைடு மாதிரி புக்காகவே கொடுக்குறோம். வெறும் ₹480 மட்டும்தான். அதுவும் சர்வீஸ் சார்ஜ்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து வாங்குகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற நம்பர் தான் கான்டாக்ட் நம்பர். அதுதான் மொபைல் நம்பர், ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், எல்லா நம்பர் அந்த நம்பர் தான்.